அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு தான். இது ஒரு புதுசாக ஒரு நாணயம், ஏற்கனவே ஒரு பைட் சோல்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பிசிஎம் காயின்ஸ்னு பேர். இதுக்கு ஒன்று கட் பண்ணியிருக்கேன், ஒன்று கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். யூஎன்சி காயினு. தங்க நாணயங்கள் மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனில் இருக்கையில் நீங்கள் ஒரு 5 10 வாங்கி வச்சுக்கூடணும். மக்கள் புழக்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிஷன் கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? இந்த இருக்கிறவங்க இந்த மாதிரி கிடைக்கும். நிறம்லாம் மங்கி போயிடும். இந்த இதில் இருக்கையில் இது கொஞ்சம் ரேர் காயின். நம்ம கொடுக்குறது 10 நாணயம் சிப்பிங் சார்ஜை சேர்த்து 500 கொடுக்கும். ஒரு காயின் 45 ரூபா. இது பிசிஎம் நாணயம் இதுக்கு பேர். இவர் வந்து ஒரு புள்ளியியல் ஆய்வாளர் அல்லது நிபுணர், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. 125வது பர்த் ஆனிவர்சரி பிரசாந்தா சந்திரா மகாலனோபிஸ். பிரசாந்தா சந்திரா மகாலனோபிஸ், அதான் பிசிஎம் காயின்ஸ். 1893 to 1972, 125 வருஷம் அதனுடைய நினைவாக வெளிவந்த ஒரு நாணயம். இந்த மாதிரி நாணயங்கள்லாம் வெளிவர போய் தான் இவர் யாருங்கிறது நமக்கு தெரியுது, இல்லைன்னா இவர் நமக்கு தெரியாது. இந்தியாவில் ஏதேனும் ஒரு மாநிலத்தில் ஏதேனும் ஒரு ஊரில் ஒரு நிபுணராக மட்டும் அறியப்பட்டிருப்பார். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் இவர் தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆகையால் மிகச்சிறந்த ஆய்வாளர்கள், அறிஞர்களை இந்த மாதிரி நாணயத்தில் பொறிக்கிறத நம்ம வரவேற்கிறோம். நம்ம இந்த நாணயத்தில் வரக்கூடிய அளவுக்கு பெரிய மனுஷனாக வேண்டாம், நாணயமாக வாழ்ந்தாலே பெரிய மனுஷன்தான். கீழே ஒரு முத்திரம் மாதிரி இருக்குது, என்னென்னு பார்ப்போம். அதை இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கணும். இது ஒரு முத்திரைகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதை வேணுமாங்க வாங்கிக்கோங்க நண்பர்களே. ஒரு பாக்கெட் இருக்குது, ஒரு உதிரி நாணயம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம். பாக்கெட்லாம் ஒன்றே ஒன்று தான். மீண்டும் வரவழைத்து தர முடியும் என்பது வந்து பேச்சுக்கு சொல்லலாமே தவிர உறுதிப்பட சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ரெட்டி கவர்னர் போட்ட ஒரு யூஎன்சி தாள், 10 தாள் 500 ரூபா. 61/07/1961 டேட் ஆஃப் இயர் உள்ளவங்க கூட இதை நீங்கள் வாங்கிக்கிடலாம். இதில் வந்து ரூபி சிம்பிள் இருக்காது. பின்னாடி இயர் 2007 உள்ளது. ஒரு 17 வருஷம் ஆகிப்போச்சு, 18 வருஷம் ஆகிப்போச்சு. யூஎன்சி கரன்சி வருஷப்பிரகாரம் தெரியும். 1961. இந்த வாரம் ஃபேன் போடாமல் இருக்க முடியல, போட்டால் பதிவு போட முடியல. 1961, 1962, 1963, 1964, 1965, 1966, 1967, 1968, 1969, 1969 இல்லையா, 1960. இதில் கடைசியில் 2000 வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். 1969 வருதா, 1969, 1970, இது மாதிரி 71, 72, 73 2000 வரைக்கும், 1971 1999, 2000 அது வரைக்கும் வருஷப்பிராரம் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு எந்த வருடம் வேணுமோ அதை வாங்கிக்கிடலாம். 10 தாள் குறைஞ்சது வாங்கணும். 1 தாள் 2 தாள் தரமாட்டேன். அந்த 10 தாள் ஒரு செட்டு வம்பா போகும்.
மொத்தம் இதில் ஒரு 4 செட்டோ 5 செட்டோ இருக்குன்னு நினைக்கேன். எல்லாத்தையும் கூட ஒரு ஆள் வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. ஒரே ஒரு கட்டு லாஸ்ட் கட்டு, அதில் லாஸ்ட்டு ஒரு 50 கரன்சி. வெரி வெரி ரேர் சிக்னேச்சர் ஒய்வி ரெட்டி. ஃபுல் யூஎன்சி கண்டிஷன். யூஎன்சி கண்டிஷன் இல்லை, யூஎன்சி. இந்த பின் போட்ட ஹோல் கூட இதில் இருக்காது, ருபி சிம்பிள் இருக்காது. வெரி வெரி ரேர் சிக்னேச்சர், ரேர் கலெக்ஷன். கண்டிப்பான முறையில் விலை ரொம்ப சீப்பாக கொடுத்துருக்கேன். இது ஒரு தாள் 180 ரூபா 200 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. இந்த கட்டு இருக்கிற வரைக்கும் இது வந்து ஒரு தாள் 50 ரூபா. இதில் இன்னொரு சலுகை உங்களுக்கு செஞ்சு தர முடியும். 10 தாள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிப்பிங் சார்ஜ் தர வேண்டாம், 50 ரூபா குறைச்சிக்கலாம். அதுக்கு மேலே சலுகைகள் இதில் எதிர்பார்க்க முடியாது, செய்வதற்குரிய வாய்ப்புகளும் இல்லை. நன்றி, வணக்கம். ஒரு சின்ன இது மட்டும் போட்டேன். ஒரு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்னு சொல்லி ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இது யூஎன்சி கிடைக்க மாட்டேக்கு. யூஎன்சி கிடைச்சா அது வந்து 180 ரூபா 200 ரூபா அப்படிங்கிறாங்க. இது வந்து பாம்பே மின்ட்டு 40 ரூபா விட்ருக்கேன், ஹைதராபாத் மின்ட்டு 60 ரூபா விட்ருக்கேன். 2 நாணயம் மட்டும் இருக்குது. ஆக்சுவலாக இதோட ரேட்டு இது 100 ரூபா, இது 200 ரூபா. நம்ம கொடுக்குறது இது 40 ரூபா, இது 60 ரூபா. ரெண்டுமே ஃபுல் கண்டிஷன், ஃபுல் மின்ட்டெலாம் நல்லா தெரியுத மாதிரி தெளிவான நாணயங்கள். இது வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிசிஎம் காயின்ஸு, ரெட்டி 10 ருபீஸ் யூஎன்சி கரன்சி, ஒரு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சுங்கிற ஒரு 5 ரூபாயில் ஒரு கம்மாமரேட்டிவ் காயின்ஸ், இது மட்டும் இப்போ பதிவாக போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் போடலாம் இந்த இடத்துல. இது வந்து திருவள்ளுவர் நாணயம். இது வந்து இந்த இடத்துல இது வந்து திருவள்ளுவர் நாணயம். இதில் 2-3 மின்ட்டு உண்டு. எத்தனை மின்ட்டுன்னு பார்த்துருவா. அதில் நொய்டா மட்டும் கொஞ்சம் ரேர் மின்ட்டு. நொய்டாவும் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு எந்த மின்ட்டு வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம். திருவள்ளுவர் நாணயம் மும்பை நொய்டா 2 மின்ட்டு தான் இருக்குது. நொய்டா ரேட்டு பார்த்திங்கள 2000 ரூபா, மும்பை ரேட்டு பார்த்திங்கள 1500 ரூபா. நான் வந்து மும்பை 100 ரூபான்னு கொடுக்கேன். நொய்டா வந்து என்ன ரேட்டுன்னு தெரியல, ஆனால் 1-2 இருக்குது. குறைஞ்சது ஒரு 400-500 சொல்லுவேன் நொய்டாவை. ஆனால் வச்சுருக்கேன். நொய்டா வேணும்னா ஒரு 500 கொடுத்து வாங்கிக்கோங்க. மும்பை வேணும்னா ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிடலாம். ரெண்டுமே ரேர் தான். இதோ குட் கண்டிஷனான நாணயம். உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். இதையும் வேணுமா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். மின்ட்டு பாருங்கள், மும்பை. நீங்கள் எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு நொய்டாலாம் தரமாட்டாங்க. மும்பை உங்களுக்கு அதிசயமாக உங்கள்ட்ட கலெக்ஷனை கிடச்சா தான். எந்த டீலர்கிட்ட 1000 காயின் வாங்கினாலும் அதில் நொய்டாலாம் இருக்காது. அவங்க 1000 காயினுமே கை பார்த்துட்டு தான் தருவாங்க. இது எல்லாம் இது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் டோட்டலாக மும்பை தான். நொய்டா தரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ரேர். ஆனால் என்கிட்ட நொய்டா இருக்குது. நொய்டான்னு சொல்லி கொடுத்தாங்க. அது அதிக விலை கொடுத்து சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வைப்பேன். இது எல்லாமே டோட்டல் மும்பை. நாணயங்க டீலர்களை நீங்கள் அவ்வளோ எளிதாக இட போட்டுறாதீங்க. 5000 நாணயம் வாங்கினாலும் அதில் ஒரு நொய்டா கூட இருக்காது. அந்தளவுக்கு அவங்க கை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு தான் தருவாங்க. ஒரு நொய்டா மாதிரி தெரியுது, பார்ப்போம். நொய்டாலாம் கிடையாது, மும்பை தான். நான் இதெல்லாம் வாங்கி வச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். 10 வருஷத்துக்கு முந்தைய வாங்கிட்டேன். நிறைய நாணயங்கள் வாங்கி நிறைய வச்சுருக்கேன். அப்பப்போ 1-2 பதிவு போட்டு சேல் பண்ணிக்கிட்டு அப்படி பொழுது போய்கிட்டு இருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.